பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் ரொம்பவே கோவமா ராஜியை திட்டிட்டு இருக்காங்க. ராஜி கண்டபடி தின்றது, அதுக்கப்புறம் குண்டாயிட்டேன், ஓட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறது, என்ன இதெல்லாம் என்ன பழக்கம் ராஜின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு இருக்காங்க. கதிர் திட்டுறத தூரத்துல இருந்து முத்துவேல் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல இருக்க சக்திவேலும் பத்தி என்ன எப்படியெல்லாம் திட்டிட்டு இருக்கா ராஜின்னு பத்தி என்ன நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ராஜியை எந்த அளவுக்கு தங்கமா கவனிச்சிருக்கிற பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா ராஜி இப்ப வரைக்குமே அவ வரவே மாட்டேங்கிறா. அண்ணன் ஏதாவது ஒண்ணு பேசி நம்ம ராஜிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றதுக்கான வழிய பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நானும் உன்னுடைய அண்ணியும் போயிட்டு கூப்பிட்டு பார்த்தோம்டா, ஆனா அவ வர்ற மாதிரியே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தானே சொல்லி கொடுக்கணும், நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் அவளுக்குன்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு புரியுதுதான், இருந்தாலும் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கதிருக்கு ஒரு பக்கம் கோவம் கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி கை ஓங்குறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய நடிப்பு. ஏன்னா நம்ம ராஜி சொல்லியிருப்பாங்க, கதிர் எல்லா புருஷன் பொண்டாட்டியுமே மாறி மாறி அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் செய்யறாங்க. எப்ப பாரு நீ என்கிட்ட ரொம்பவே மரியாதையா நடந்துக்கிறியா, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீ என்கிட்ட அடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரியறதுல, அதனால முத்துவேலும் சக்திவேலும் அண்ணன் பத்தியா நம்ம இருக்கும் போதே நம்ம பொண்ணு அடிக்கிறதுக்கு இவன் கை ஓங்குறான் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் இதுக்கு மேல இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு அடிக்க கை ஓங்குறான், இப்பவே போய் பாரு அவனை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கோபப்பட்ட நேரம் முத்துவேல் கிட்ட போறாங்க. முத்துவேல் கிட்ட போனதும் அப்பா வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு இங்க எங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அத நான் கேட்கணும். ஆமா, எதுக்கு உன் புருஷன் உன்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறான், ஏன் நாங்க ஏதாவது வரதட்சணை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா, அதனாலதான் உன் புருஷன் இப்படி கை ஓங்குறானான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, கதிர் எல்லாம் என்ன அடிக்கல, பாத்தீங்களானே நம்ம பொண்ணு நல்லா பொய் கூட சொல்றான், போலீஸ் ட்ரைனிங் மட்டும்தான் எடுக்கிறான்னு பார்த்தா பொய் சொல்ற வேலையும் சூப்பரா செய்யறான்றாங்க. சித்தப்பா நான் பொய் எல்லாம் சொல்லல, உண்மையதான், நாங்க ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தோன்றாங்க. பெத்தவங்க சரியா இருந்தா தானே பிள்ளைங்களும் சரியா இருக்கும், பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசினதும் கதிருக்கு எங்க இருந்து வருதோ கோபம் தெரியல. போதும் நிறுத்துங்க, என் அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என் அப்பாவை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. ஆமா, சோத்துக்கே சிங்கி அடிச்சாலும் இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட, இங்க பாரு ராஜி, உன்னுடைய சித்தப்பாவை அமைதி இருக்க சொல்லு, நானும் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா இருப்பேன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே ராஜிக்கு பயங்கரமா வருத்தமாகுது. அப்பா சித்தப்பா, உங்களுக்கு இங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாது, தெரியாம நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா என்கிட்ட பேசுங்க, என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு விஷயமா விலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி நானாதான் கதிர்கிட்ட இந்த மாதிரி என்ன கூப்பிடு நல்லா சொல்லி நானாதான் சொன்னேன், அதனாலதான் கதிர் என்கிட்ட பேசினான், எதுக்காக நீங்க சும்மா தேவையில்லாம இப்படி சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க. உடனே முத்துவேல் சாரிமா, தூரத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு அப்படி தெரிஞ்சது, அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் உடனே அங்க இருந்து சக்திவேல் அண்ணன் இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட போயிட்டு நீங்க வேற மன்னிப்பு வேற கேட்டுட்டு இருக்கீங்க, இவனுக்கெல்லாம் வேற வேலை எதனா இருக்கா இல்லையா, வானம் போகலான்னு சொல்றாங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் சித்தப்பா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு என் மாமாவை என் புருஷன்னு சொல்லி ரெண்டு பேரையும் மாறி மாறி கண்டபடி பேசுறீங்க, முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. என் அப்பா ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தால அவரு கண்ணியமா கேள்வி கேட்டாரு, ஆனா நீங்க என் மாமாவை பத்தி தப்பா பேசுறீங்க, அது தப்பு இல்லையா, தயவு செஞ்சு இப்பவே இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாகணும்ன்றாங்க. போயும் போயும் நானாவது மன்னிப்பு கேட்கறதாவது என்னால முடியாது, இந்த இவங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இதுன்னு சொல்லி கதிர் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா சித்தப்பான்னு சொல்லிட்டு ராஜி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. சக்திவேல் நான் செத்தாலும் மன்னிப்பெல்லாம் என்னால கேட்கவே முடியாது, இவங்கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு
சக்திவேல் வந்து கோபப்பட்டு பேசுறாங்க. இப்ப ராஜி என்ன செய்ய போறாங்க? கதிருக்கு நடந்த அவமானத்தை ராஜி தட்டி கேட்பாங்களா? சக்திவேல் வந்து கதிர் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.